ஜிடி நாயுடு யாரு? அவரோட வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்துல சேர்க்கலாமா வேண்டாமா? அவரோட வரலாறு என்ன? அப்படின்லாம் வந்து ஒரு விவாதத்தை மையமா வச்சு வெளியாயிருக்கிற படம் தான் வந்து ஜிடிஎன். இந்த படத்தை இயக்குனர் வந்து கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவர் தான் இயக்கியிருக்காரு. மாதவனோட நடிப்புல வெளியாயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் ஓப்பன் ஆகும்போதே தமிழ்நாடு பாட புத்தகத்துல ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க. 1910 வந்து ஒரு வெள்ளைக்கார துரை அவர்கிட்ட இருந்து ஒரு வண்டியை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக பல வருடமா கஷ்டப்பட்டு அந்த வண்டியை வாங்குறாரு ஜிடி நாயுடு. அந்த வண்டியை வாங்கிட்டு பந்தா பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த வண்டியை பிரிச்சு மேய்றாரு. அந்த வண்டியில இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து எப்படி இதாகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து கத்துக்கிறாரு. அதன் மூலமா அவர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அந்த வளர்ச்சி வந்து யூஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் கம்பெனி வைக்கிற அளவுக்கு வளர்றாரு. அத வளர்ச்சி பிடிக்காத வெள்ளைக்கார துரைகள் வந்து வரி ஏய்ப்பு செய்ததா பஞ்சாயத்து வெடிக்குது. தன்னோட உழைப்பால உருவாக்குன சாம்ராஜ்யத்தை எப்படி காப்பாத்துறாரு? இந்தியாவோட எடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்ட மாமேதை ஜிடி நாயுடுவோட கனவுகள் எவ்வாறு சிதைக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் வந்து இந்த படத்தோட கதை. வழக்கமான கமர்ஷியல் படங்களை எடுத்துட்டு ஜாலியா இல்லாம ஒரு அன்சீன் ஹீரோ, அதாவது மறைக்கப்பட்ட ஹீரோக்களோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்து அதை அழகா பிரசன்ட் பண்ணி அதுல வந்து நடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை அழகா மாதவன் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஒரு 25 வயது முதல் 75 வயது வரைக்கும் ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாற்றை வந்து ரொம்ப அழகா வாழ்ந்து காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாதவனுக்கு பக்கபலமா வந்திருக்கிற சத்யராஜ் ஆகட்டும், துஷாரா விஜயன் ஆகட்டும், பிரியாமணி ஆகட்டும், தம்பி ராமையாவாகட்டும், வினய் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெயராம் அவரோட கேரக்டருமே வந்து இங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா பார்க்கும்போது நம் கண் முன்னாடி 1900 காலகட்டத்தை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு ப்ரொடக்ஷன் டிசைனரான சீரியல் குருவிழா மற்றும் நம்மள டைம் டிராவல் பண்ண வச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கமலநாதன். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா ரொம்ப அழகா 1900 அந்த காலகட்டத்தை வந்து கண் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா இந்த படத்தோட இசை. அதுவுமே வந்து படத்தோட உயிர் ஓட்டத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கோவிந்த் வசந்தா அவர் வந்து ரொம்ப அழகா வந்து இசையை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஹிட்லரை பார்க்குற மாதிரியான காட்சிகள் வடிவமைப்புமே வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட மைனஸ் அப்படின்னா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பெரிய லெஜண்ட் அவர் வந்து வாழ்க்கை வரலாற்றை ஒரு 2 மணி நேரம் 27 நிமிஷத்துக்குள்ள சுருக்கியது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அப்படியே ஜம்ப் கட் மாதிரி அடுத்தடுத்து போயிட்டாங்களோ, ஆழமா போய் அதை சொல்லியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. பட் ஆனா இது ரொம்ப எக்ஸலண்டா அவங்க என்ன நினைக்கணுமோ அதெல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பாசிட்டிவா மட்டும் பேசாம ஒரு சூப்பர் ஹீரோவா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாம அவர்கிட்ட இருந்த நெகட்டிவுமே இங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல புத்தகத்துல படிக்கிறத விட இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்தாலே அடுத்த தலைமுறை ஜிடி நாயுடுவை பத்தி ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.